பதிலா இது அது ஆ! பைத்தியம், எதுக்கு இப்படி பின்னாடி வந்து பயமுத்திட்டு இருக்க? உன்னை பார்க்கலான்னு வந்து அதுக்கு ஏன்டா இப்படி கத்துற? அதுக்கு இப்படி பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறியா? மூட்டை உட்காரி. என்ன பண்ற போன்ல? அது என் க்ரஷ் இருக்கால, அவளை கவிதை அனுப்பலான்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே மண்டைக்கு வர மாட்டேங்குது. அடப்பாவி, உங்க அப்பா என்னன்னா நீ மேல எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கனேல நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே நினைச்சிட்டு இருக்காரு. ஆமா, சரி கொடு. என்னத்த கொடு? நான் கவிதை சொல்றேன் கொடு. ஏய், அதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். ஹே, நம்ம ஸ்கூல்ல யாரு கவிதை போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா? யாரு? நான் தான். ஓ, கங்க்ராச்சுலேஷன். Thank you. அப்படியே எழுந்து வீட்டுக்கு கிளம்பு. அடிச்சு கொடு. இரம மாடு. இந்தா கால் வரும் பாரு. அனுப்பிட்டியாடி? அமிச்சிட்டேன்டா. பார்த்தல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ. சரி. ஏய், இங்க வாயேன். ஹே சி சி சி, தேங்க்ஸ் எல்லாம் வேணாம்டா. ஏச்சி, என்ன கருமத்திரி அம்சம் தொலைச்ச? ஏய், கவிதாடா. என்ன கவிதை? படி. ஏறு, வேணாம் வேணாம். நீ படிச்சா ஒரு ஃபீலிங்கோட படிக்க மாட்ட. நானே உனக்கு சொல்றேன். சொல்லு. அடியே வாமா, என் பக்கம் கொஞ்சம் வாமா, உன் மனசை எனக்கு தாமா, நான் தான் உன் வருங்கால மாமா. இரு எண்டிக்கேளு. இந்த கவிதை உனக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கால் வாமா. எப்படி? ஏய், கோமாக்கு போனவளே, உனக்கு அறிவு மூளையில இருக்கா இல்ல மூத்திரசன்ல இருக்காடி? என்னடி கவிதை இது? ஏன்டா, நல்லா தானே இருக்கு. கவிதையை விடுறி. பாமா அவங்க அம்மா பேர்றி. நீ அதானே சேவ் பண்ணி வச்சிருந்த. ஐயோ, அவ கான்டாக்ட் அனுப்புறப்ப அவங்க அம்மா பேரோட அனுப்பிச்சாடி. அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கேன்டி. ஐயோ, சரி, நான் வேணா இன்னொரு கவிதை சொல்லட்டா? திருந்த மாட்டல. இல்லடா மாமா, மன்னிப்பு கவிதை போடலாம். ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம, தொல்லை இல்லாம. ஆனா வாழ்க்கை இப்படி ரொம்ப அமைதியா போகும்போது நிறைய பிரச்சனை வரும். இது வந்துருச்சுல. அதுல முதல் பிரச்சனையே இவதான். இவளுக்கு இப்ப என்ன பிரச்சனையா இருக்கும்? கட்டு. என்னதான் நம்மளுக்கு இப்படி பிரச்சனை வந்தாலும் அந்த தடையை தாண்டி நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படி தடையை தாண்டி போகும்போதுதான் மறுபடியும் ஃபோன் வரும். இவளுக்கு இப்ப உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை? கால் எடுத்தா கவிதையை சொல்றேன், கண்டாவியை சொல்றேன்னு சொல்லி அவன் வீல் எடுத்துட்டு இருப்பான். இவளை கட்டு. ஒரு வாட்டி நீ கால் பண்றி, அவளை கன்ஃபார்ம் பிளாக் தாண்டி. பிளாக் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப திருந்தவே மாட்டான். புது நம்பரா? ஒருவேளை நான் கால் எடுக்கலன்றதுனால புது நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணி நான் கால் எடுத்து பேசின உடனே கீழே வாடா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி சொல்வாளோ? சேச்சே, இருக்காது. அந்த அளவுக்கு அவளுக்கு அறிவு இல்லை. அப்ப யாரா இருக்கும்? ஹலோ சுரேந்தர். ஹலோ ஹலோ, சொல்லுப்பா. சுரேந்தர், ஒன்றும் இல்லை, நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். ஏரியா பக்கத்துலையா? ஏன், என்னாச்சு? என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் இங்கே வர முடியுமா? கரெக்டாக எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு. லொக்கேஷன் மட்டும் அனுப்பு, நான் ஸ்ட்ரைட்டாக வரேன். ஓகேயா?